இது ஒரு ஸ்டேட் டெரரிசம், அரச பயங்கரவாதம். எஃப்ஐஆரே இல்லாத ஒரு வழக்கில் ஒரு நபரை எந்த அடிப்படையிலே புலன் விசாரணை என்கிற பெயரால் இந்த கொடூரத்தை அரங்கேற்றினார்கள் என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இதுவே ஒரு அத்துமீறல். அதன் பிறகு இப்படிப்பட்ட கொடூரமான தாக்குதலை நடத்தி படுகொலை செய்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தார்குண்டே, வி.ஆர். கிருஷ்ணய்யர் போன்றவர்கள் காவல்துறையினரை குறித்து சொன்ன கருத்துக்கள் இன்றைக்கும் உச்சநீதிமன்ற ஆவணங்களில் அப்படியே பதிவாகி இருக்கின்றன. காவல்துறையினர் சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட ரவுடிகள் என்று பதிவு செய்திருக்கிறார்கள். இது திருமாவளவன் சொல்லுகிற கருத்தல்ல, உச்சநீதிமன்ற நீதிபதிகளே சொல்லியிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு தேசிய அளவில் காவல்துறையினரின் அதிகார ஆணவம் என்பது அவ்வப்போது வெளிப்பட்டிருக்கிறது. அவர்களை மனித உரிமை உணர்வுள்ளவர்களாக விழிப்புணர்வு பெறச் செய்ய வேண்டும் என்ற வழிகாட்டுதல்கள் தரப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் ஒரு புலன் விசாரணையை காவல்துறையினர் எவ்வாறு நடத்த வேண்டும் என்பதற்கு 11 கட்டளைகளை உச்சநீதிமன்றம் வரையறுத்திருக்கிறது. எந்த வழக்காக இருந்தாலும் புலன் விசாரணை என்பது இப்படித்தான் செயல்பட வேண்டும் என்கிற வரையறைகளை இவர்கள் பின்பற்றுவதே இல்லை. இந்த வழக்கில் விசாரித்த 5 பேருமே யூனிஃபார்ம் இல்லை, சீருடை அணியவில்லை. யாரோ வழிப்போக்கர்களைப் போல, கூலிப்படை கும்பலைப் போல திடுமென அவர்களை வந்து தூக்கி சென்றிருக்கிறார்கள். இந்த வழக்கில் எந்த தொடர்பும் இல்லாத அஜித்குமாரின் தம்பி நவீன்குமாரையும் கொண்டு போயிருக்கிறார்கள். பல மணி நேரம் வைத்து விசாரணை என்கிற பெயரால் அவரை அச்சுறுத்தி இருக்கிறார்கள். அவரையும் அடித்திருக்கிறார்கள், தாக்கியிருக்கிறார்கள். எனவே இது வெறும் போலீஸ் எக்ஸஸ் என்ற சொல்லுக்குள்ளே சுருக்கிவிட முடியாது. இது ஒரு ஸ்டேட் டெரரிசம், அரச பயங்கரவாதம். இதனை மிக வன்மையாக கண்டிக்கிறோம். முதல்வர் அவர்கள் நவீன்குமாருக்கு அரசு பணி வழங்கப்படும் என்கிற உறுதியை அளித்திருக்கிறார். வாடகை வீட்டிலே குடியிருக்கிற கணவரை இழந்த அந்த தாய்க்கு ஆறுதல் அளிக்கிற வகையில் அரசு வீட்டுமனை பட்டா வழங்கும், வீடு கட்டித்தரும் என்கிற உறுதியையும் மாவட்ட ஆட்சியர் வழங்கியிருப்பதாக சொன்னார்கள்.